Hey, hi guys, welcome back to TNEB Electrical Academy. Today we are going to discuss about DC generator. லெஃப்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு டாப்பிக்கோடைய இது காமிச்சிருக்கேன். ஸோ ரைட் சைடில் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிசி ஜெனரேட்டர் அப்படிங்கிறது என்ன? டிசி ஜெனரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாமா? டிசி ஜெனரேட்டர் அப்படிங்கிறது ஒரு மிஷின். இந்த மிஷின் அப்படின்னாலே அதுக்குள்ளே என்ன இருக்கும்? காயில் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ரைட், மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கும். சரி, இப்போது இந்த மிஷின் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியில இருந்து ஆப்ரேட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா இது உள்ளே என்ன இருக்குது? காயில் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு என்எஸ் போல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செல்லில் வந்துட்டு ஒரு என் அப்படி இருக்குன்னா, ஸோ இதுதான் ஒரு மிஷினுடைய லைன் டயக்ராம் இல்லையா? இது உள்ள காயில் இருக்கும். இது எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மேக்னெட்டை நம்ம வெளியிலேருந்து ரொட்டேட் பண்ணும்போது இது என்ன ஆகும்? இந்த காயில் வந்து கட் பண்ணும். அப்போ அந்த காயிலை கட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஒன் செகண்ட். ஸோ இப்போது இதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த காயில் வந்துட்டு கட் ஆகும். கட் ஆகும்போது இது வழியாக நமக்கு என்ன கிடைக்கும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும். கரெக்டாக? ரைட், இப்போ இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்செப்டுக்குள்ள வாங்க. இங்கே என்ன சொல்லிடுறாங்க? டிசி ஜெனரேட்டர் அஸ் ஏ மிஷின். ரைட், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. இங்கே நான் என்ன சொன்னேன்? இதை ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ அவுட்புட்டில் நமக்கு சப்ளை வந்து எடுக்கிறோம். சப்ளைவை எடுக்கிறோம். ஸோ இதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிசி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த டிசி ஜெனரேட்டர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் மேக்னெட்டிக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரைட், சரி, இப்போ உங்கள் டீட்டெயிலாக நம்ம சிங்கிள் லைன் டயக்ராம் பார்த்துடலாம். இப்போது நான் இங்கே சுற்றுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க எனர்ஜி பார்த்தீங்கன்னா நியூக்ளியராக இருக்கலாம், ஹைட்ரோவாக இருக்கலாம், விண்டாக இருக்கலாம், ஃபேஷியல் ஃபியூலாஸாக இருக்கலாம். ஸோ அது மூலியமாக அந்த ப்ரைம் ஓவர் அப்படிங்கிறத நான் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த உள்ளே இருக்க ஷாஃப்ட் இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி நான் கொடுக்குறது என்னது? மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த எனர்ஜி என்னவாக மாற்றுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. ரைட்டா? ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ரீவாம்ப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது பேசிக் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். மேக்னெட் அண்ட் மேக்னட்டிசம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னன்னு நமக்கு தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? மேக்னெட் அப்படிங்கிறது இதுதான் மேக்னெட். ரைட், சரியா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். எ சப்ஸ்டன்ஸ் தட் அட்ராக்ட் பீசஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இட்ஸ் கால்ட் மேக்னெட் அப்படின்றாங்க. நம்மளும் இங்கே மேக்னெட்டை கொடுத்துட்டோம். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் கால்ட் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் என்னது? மேக்னட்டிசம். ரைட், so what is the meaning of magnetic field? The magnetic field is area around the magnet which is our existing magnetic force. இந்த ஏரியா, இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இந்த ஏரியா இருக்குல்ல, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட், சரி, அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 2 3 4 நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ். அதுதான் என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க? பை அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ எலக்ட்ரிக்கல் அகாடமி. We will meet on another video. Bye bye.